Hello my dear viewers, this is your boy Bhuvi. So today நம்ம என்ன பார்க்க போறோம்னா Psychology of Money chapter 12, that is அந்த சாப்டர் பேர் Surprise. ஸோ ஃபர்ஸ்ட் ஆத்தர் எதில் ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா ஒரு ஸ்டான்ஃபோர்ட் ப்ரொஃபஸரை கோட் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்லுவார்னா, திங்ஸ் தட் ஹாவ் நெவர் ஹேப்பன் பிஃபோர் ஹேப்பன் ஆல் த டைம் இப்படின்றத அந்த ப்ரொஃபஸர் எல்லார் வீட்டு வால்லையும் எழுதி வைக்க சொல்கிறாராம். ஸோ ஹிஸ்ட்ரின்றது ஒரு சர்ப்ரைசிங் ஈவெண்ட்ஸால் நிறைஞ்சது. பட் அது எங்கே நம்ம தப்பு பண்ணுறோன்னா, இன்வெஸ்டிங்லேயும் எக்கனாமிக்ஸ்லேயும் அந்த ஹிஸ்ட்ரியவே நம்ம ஃபுல்லாக நம்ம அதை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி இதான் இனிமேல் நடக்க போகுதுன்னு நினச்சி நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கும் போது தான் நம்ம தப்பு பண்ணுறோன்றாரு. அதே நேரத்தில் ஹிஸ்ட்ரி படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அதையும் ஏன் சொல்கிறாருன்னா, நம்ம எது ஹிஸ்ட்ரியில் ஒர்க் அவுட் ஆச்சு, எந்தெந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆச்சு, எது ஃபெயில் ஆச்சு, எது ரஃபா நமக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா கிடைக்கும், இது பண்ணா ஒர்க் அவுட் ஆகுமான்னு. பட் அட் த சேம் டைம் அது ஒரு ஃபியூச்சருக்கு இதுதான் நடக்கும்ன்ற ஒரு மேப்பை நமக்கு தராது. இந்த மாதிரி அது ஒரு மேப்பா நினைச்சு கருதி பண்றவங்கள ஒரு இன்வெஸ்டிங் டெசிஷனோ இல்ல ஒரு பல டெசிஷன் எடுக்கிற நிலையில இருக்கிறவங்கள அந்த செயலுக்கு பேர் என்ன சொல்றாருன்னா, ஐ மீன் பாஸ்ட் டேட்டாவை ஓவர் ரிலையண்டா இருக்கிறவங்கள historians as prophets fallacy. ப்ராஃபிட்ஸ்னா வரதை முன்கூட்டியே கணிக்கிறவங்க அண்ட் fallacyனா தவறு. ஸோ ஹிஸ்ட்ரியவே ஓவரா ரிலே ஆகி எடுக்கிற முடிவுக்கு பேர் அது அப்படி சொல்றாரு. இதை நீங்க அந்த டெசிஷன் எடுக்கிறவங்கள தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க அந்த சப்ஜெக்டை கத்துக்கிட்டது ஒரு ஹார்ட் சயின்ஸா இருக்கலாம். இன்வெஸ்டிங் அண்ட் எக்கனாமிக்ஸ்ன்றது ஒரு சோசியல் சயின்ஸ். லைக் இப்போ ஹார்ட் சயின்ஸ்ல நான் இப்ப இதையும் கலந்தா எனக்கு இந்த கிராம்ல இந்த மில்லிகிராம்ல இந்த லிக்விடும் இந்த இதுவும் சேர்ந்தா எனக்கு இந்த ஒரு இது கிடைக்கும். ஓகேவா? இது எல்லாராலையும் பண்ண முடியும். கரெக்டா பண்ணா எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் தான் வரும். பட் இங்க எக்கனாமிக்ஸ்லயும் இன்வெஸ்டிங்லயும் அப்படி வராது. ஒரு நாட்டுல செயல்படுத்தின ஒரு எக்கனாமிக் பாலிசியை இன்னொரு நாட்டுல பண்ணா அது அதே மாதிரிதான் உங்களுக்கு ஒரு ரிசல்ட் தரும்னு சொல்ல முடியாது. பிகாஸ் லெட்ஸே இப்போ அமெரிக்கால பண்ண ஒரே இதை நான் இந்தியாவில பண்ணா எல்லாம் பைத்தியமான்னு கேட்பாங்க. பட் அதே நேரத்தில் இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, இப்போ நான் ஒரு நல்ல ஒரு ஸ்டாக்கே நான் தேர்ந்தெடுத்திருக்கலாம். லெட்ஸே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐடிசியை எடுத்திருக்கலாம். இல்லை லெட்ஸே 150 வாங்கியிருக்கலாம். அது போகாமே இருக்கலாம். இப்போ 420 ஐடிசி கரண்டா. பட் இப்போ அந்த ஸ்டாக்கு ஃபண்டமெண்டலி சவுண்டான ஸ்டாக்கு. ஸோ எதுவுமே மாறலை. இவ்வளோ வருஷம் ஆகியும் அது மாறலன்னு வச்சுப்போ, ஒரு 10 இயர்ஸா ஃபண்டமெண்டல் கரெக்டாக இருக்கு. ஆனால் ப்ரைஸ் ஏறல. ஏன்? பிகாஸ் நான் இன்வெஸ்டிங்கில் எப்படி கரெக்டாக பண்ணணுமோ அதை தான் பண்ணேன். ஆனால் ஏன் ப்ரைஸ் ஏறலனா, இன்வெஸ்டர்ஸ் மற்றவங்க அதை எப்போ வாங்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ தான் டிமாண்ட் கிரியேட் ஆகி ப்ரைஸ் ஏறும். ஸோ அப்போ அது அங்கே நடக்கலை. பிகாஸ் இது ஹார்ட் சயின்ஸ் இல்லை. இங்கே பல பீப்புள் இதுக்குள்ளே சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஒரு டாக்டரால கிட்னியை படிச்சுட்டு அதை பல ஆயிரம் வருஷத்துக்கும் அதே யூஸ் பண்ண முடியும். ஏன்னா ஹியூமன் கிட்னி அப்படிதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தது. இப்பயும் யூஸ் பண்ணிட்டு அப்படிதான் இருக்கு. அதே நேரத்துல ஒரு ஜியோலாஜிஸ்டால ஒரு பல மில்லியன் வருஷத்துக்கு பின்னாடி பூமி எப்படி பிஹேவ் பண்ணுச்சுன்றத படிச்சுட்டு இப்பயும் அதே தான் பிஹேவ் பண்ணுன்னு சொல்ல முடியும். அது அப்படிதான் நடக்கும். இங்க ஒரு இன்வெஸ்டிங்லயோ எக்கனாமிக்ஸ்லயோ உள்ள சம்பந்தப்பட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு மேசிவ் கிரவுட். அந்த பீப்புள் எல்லாத்துக்கும் லிமிட்டடான இன்ஃபர்மேஷன் தான் கிடைக்கும். ஒவ்வொருத்தவனும் எப்படி எடுப்பான்னு நம்மளால சொல்ல முடியாது. அவ்வளோ பெரிய நியூட்டனே ஒரு சவுத் சி பபுள்ன்ற ஒரு பபுள்ல காசை விட்டு இருக்கான் ஸ்டாக் மார்க்கெட்ல. அதுக்கு அவர் சொல்லுவாரு, என்னால இந்த காஸ்மோஸை கூட காஸ்மாலஜி கூட என்னால் அங்க நடக்கிறது கூட என்னால கணிக்க முடியும். ஆனா பீப்புளோட மைண்டை கணிக்க முடியலன்னு சொல்லுவான். பிகாஸ் ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ஜஸ்ட் அவுட்கம் ஆஃப் பீப்புள்ஸ் டெசிஷன். ரிச்சர்ட் ஃபெய்மன் ஒரு பெரிய பிசிக்ஸ்டா. நீங்க பிசிக்ஸ் கத்துக்கணும்னா அவர்கிட்ட தான் நீங்க கத்துக்கணும். ஆனா மோஸ்ட் ஆஃப் த நம்ம இந்த இந்தியன் புக்ஸ்ல அவர் இருக்கவே மாட்டாரு. ஓகே, நான் பிசிக்ஸ் சைடு இல்லை. ஸோ அவரு ஆத்தர் கோட் பண்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, பிசிக்ஸ் ரொம்ப ஹார்டா இருந்திருக்கும் இஃப் நம்ம எலக்ட்ரான்ஸ்க்குலாம் ஃபீலிங் இருந்துச்சுனான்றாரு. நான் இவ்வளவு நேரம் சொன்னதை அவர் ஒரே வேர்ட்ல நெயில் பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ இங்க என்னன்னா, எல்லாமே ஒரு டைமுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அதே மாதிரி தான் எதுவுமே இருக்காது. நம்ம எப்பயுமே ஒரு ஓவர் அட்மிரேஷன் ஆயிடக்கூடாது. இந்த சுச்சுவேஷன்ல நான் வாழ்ந்துட்டேன். ஒரு 2008 கிராஷ்ல நான் பார்த்துட்டேன். 2001 அண்ட் 2002 .com பபுள்குள்ள நான் மார்க்கெட்ல இருந்தேன். ஸோ ஐ கேன்
சர்வைவ் அண்ட் கேன் பி பெட்டர் ஆஃப்னு சொல்ல முடியாது. இந்த புக் வந்து 2020 எழுதப்பட்டது. ஐ மீன் கொரோனா டைமில் அவர் அப்போ நடந்தது ஒரு இதாக சொல்கிறாரு. ஐ மீன் இன்வெஸ்டர் ஒருத்தர் பேர் மைக்கேல் பேட்னிக். அவர் வந்து ஒரு இது சொல்கிறாராம். அவர் வந்து கொஞ்சம் ஃபியூ இன்வெஸ்டர்ஸ் கூட பேசிட்டு இருக்கும் போது ஒரு ஆர்கியூமெண்ட் போகுது. தட் இஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஏற்ற மாட்டாங்கன்னு அவங்களாம் சொல்கிறாங்க, இவர் ஏற்றுவாங்கன்னு சொல்கிறாரு. பிகாஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் ஏற்றி 40 இயர்ஸ் ஆச்சு, இனிமேல் அது நடக்குமான்னு ரொம்ப ரொம்ப சந்தேகம்ன்றாரு. பட் அது 40 இயர்ஸ் ஆச்சுன்றதுக்காக அது ஏறாமல் இருக்காதுன்றது இவரோட கருத்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 0ல இருந்து 5.5 இருக்கு. ஐ மீன் அமெரிக்காவில். இப்போ நம்மளோட ஹார்வர்ட் மார்க்ஸோட ஒரு லெட்டர் மாதிரி வந்துச்சு. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இருக்க ஃபண்ட் மேனேஜர்ஸும் யாருமே வந்து அந்த அளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறினதை பார்த்ததே இல்லை. பிகாஸ் திஸ் இஸ் அ நியூ டெரைன். இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் ஏறினது வந்து 44 இயர்ஸுக்கு முன்னாடி இந்த அளவு இன்ஃப்ளேஷனே அவங்க பார்த்ததில்ல. பட் ஆனால் இப்போ இருக்கவங்க எல்லாம் புது பசங்க, அவங்களாம் அப்போ பிறந்திருக்க கூட மாட்டாங்க. ஆனால் இவங்க தான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறாதுன்னு சொன்னாங்க. பிகாஸ் ஒரு விஷயம் வந்து நம்ம வாழ்ந்த காலத்திலேயே இவ்வளோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இல்லைன்றதுக்காக அது நடந்துருச்சு, ஆனால் இனிமேல் நடக்காதுன்னு நம்ம சொல்றது வந்து தப்பு. அது ஹிஸ்ட்ரி, அது அதோட போயிருச்சுன்னு சொல்றது எப்பயுமே தப்பு. அதுக்கு மேலேயும் நடக்கும்ன்றது தான் உண்மை. அதை நம்ம ஆன்டிசிபேட் பண்ணோம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம டெசிஷன் எடுக்கணுன்றது தான் இதோட அர்த்தம். அதே நேரத்தில் சில பேர் சொல்லலாம் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறினா இந்த அசட்லாம் கீழே விழும். ஐ மீன் டாலர் ஸ்ட்ரென்த், இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுறதுனா டாலர் ஸ்ட்ரென்த் பண்ணுறது, கரன்சி ஸ்ட்ரென்த் பண்ணால் கோல்டு விழும். இதுதான் எக்கனாமிக்ஸில் ஒரு பிரின்சிபல், இப்படி தான் நடக்கும். பட் ஆனால் இந்த வாட்டி ஏன் அப்படி நடக்கலை? இப்போ வந்து ரேட்டு 5.5 இருக்குது ஃபெட்டோட ரேட்டு. பட் கோல்டு வந்து டாலர் டினாமினேட் பண்ணாலும் அது கீழே விழணும் கோல்டு. பட் ஏன் விழலை? பட் திஸ் டைம் இங்கே வார் வந்துருச்சு. உக்ரைன் வர்சஸ் ரஷ்யா, இஸ்ரேல் வர்சஸ் ஹமாஸ். இந்த வார் நடந்துட்டு இருக்கும் போது இந்த மோஸ்ட்லி அத்தாரிட்டேரியன் கவர்மெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, லைக் ரஷ்யா, சைனா, டர்க்கி எல்லாருமே வந்து அவங்களோட ரிசர்வ் பேங்க் வழியாக கோல்டை வாங்கி ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ மீன் எல்லா கோல்டை வாங்கி வச்சுக்கிறாங்க. பிகாஸ் அதான் நம்ப முடியும் இந்த மாதிரி டைமில், எந்த கரன்சியும் கை கொடுக்காதவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி டைமில் இப்போ கோல்டு வாங்குறதுனால கோல்டோட டிமாண்ட் ஏறுது, ப்ரைஸ் ஏறுது. பட் ஆக்சுவலி கோல்டோட ரேட் விழணும். பட் இது வந்து ஒரு அவுட்லயர் ஈவெண்ட். இது யாருமே ஆன்டிசிபேட் பண்ணியிருப்பாங்களா? இல்லை. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் எல்லாத்துக்கும் முன்னாடி உங்கள் கமெண்ட்டை போடுங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எது உங்களுக்கு பிடிக்கலன்னு. ஸோ நெக்ஸ்ட் ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, எப்போல்லாம் உங்களுக்கு ஹிஸ்ட்ரியை நீங்கள் ஐ மீன் ரொம்ப அது மேலே ரிலேயாக இருக்கீங்களோ அப்போல்லாம் நீங்கள் ஞாபகப்படுத்திக்கணும் ஒன்றே ஒன்று தான். ஒரு சின்ன ஒரு மூமெண்ட் நடக்கும், அந்த மூமெண்ட் தான் மொத்தத்தையும் மாற்றி போடும். அதான் அவுட்லேயர் மூமெண்ட். அந்த மூமெண்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க, ஏன்னா அது புதுசு ஹிஸ்ட்ரி, அது ஹிஸ்ட்ரியில் அது எழுதப்பட்டிருக்காதுன்றாரு. ஒரு கிரேட் டிப்ரெஷன், வேர்ல்டு வார் 2, வேர்ல்டு வார் 1, .com பபுள், அடுத்து ஹவுசிங் மார்க்கெட் கிராஷு, அப்புறம் இப்போ கோவிட் ரீசெண்டாக, ஐ மீன் இப்போ போயிட்டுருக்க 2 வார், உக்ரைன் அண்ட் ரஷ்யா வார் போயிட்டு இருக்கும் போது தான் நான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளேயே வந்தேன். வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணி என் போர்ட்ஃபோலியோ பாதி 50% விழுந்ததையும் நான் பார்த்துருக்கேன். பிகாஸ் இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் எப்பயுமே சொல்லப்பட்டிருக்காது. எப்பயுமே எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டால் நீங்கள் ஒரு நல்ல ரிட்டர்ன் பார்க்கலாம், ஒரு 13-14% ஆனுவலி. பட் ஆனால் அங்கே நடந்தது வேற. இஃப் யூ டேக் த ஆவரேஜ், தட் இஸ் பாசிபிள் தான். அடால்ஃப் ஹிட்லரு, பில் கேட்ஸு, கிரஹாம்பெல்லு, இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப எண்ணீர்லாம் இவங்கள மாதிரி ஆளுங்களை. இவங்களாம் ஜஸ்ட் எவ்வளவோ 0.00004% ஆஃப் பீப்புள் இந்த பாப்புலேஷனில். ஆனால் அவங்களால தான் நம்ம உலகத்துக்கு முக்கால்வாசிக்கும் மேலே சேஞ்ச் வந்ததுன்னா நம்ப முடியுமா? ஆனால் அதுதான் அவுட்லயர் ஈவெண்ட்டு. ஹிஸ்ட்ரி மிஸ்டு டு ப்ரெடிக்ட் டைம். ஒரு வேற நம்ம பில்கேட்ஸ் வந்து இறந்துருக்கலாம் போலியோ வந்து. இஃப் ஜோனஸ் சால்க்ன்றவர் வந்து அதுக்கு வேக்சின் கண்டுபிடிக்காம இருந்திருந்தா. ஸோ நம்ம எப்பயுமே வந்து இந்த கோவிடையும், இந்த மாதிரி கோவிட் கூட இல்லை, நம்ம 2008 கிராஷையும், .com கிராஷையும், கிரேட் டிப்ரெஷனையும் வந்து ஒரு யார்ட் ஸ்டிக்காக வச்சுக்கிறோம். இதுதான் ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ, இதுக்கு கீழே ஐ மீன் இதுக்கு மேலே எதுவுமே நடக்காதுன்னு நம்மளே நம்மளை அசியூம் பண்ணிக்கிறோம். பட் என்ன நம்ம கவனிக்கணும்னா, இதே தான் அங்கே அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவங்களும் நினச்சிருப்பாங்க. அங்கே அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு மோசமான ஈவெண்ட் நடந்திருக்கும், இதுக்கு மேலே எதுவுமே நடக்காதுன்னு. பட் அதுக்கு மேலேயும் நடந்தது தான் 1929 டிப்ரெஷன். இது வந்து ஃபெயிலியர் ஆஃப் அனாலிசிஸ்ன்னு சொல்லக்கூடாது, ஃபெயிலியர் ஆஃப் இமேஜினேஷன் சொல்லணும்னு ஆத்தர் சொல்றாரு.
டேனியல் கெய்ன்மேன்ன்ற ஒரு பெரிய சைக்காலஜிஸ்ட். அவர் வந்து ஹியூமன் பிஹேவியர் ரிலேட்டட் டு எக்கனாமிக்ஸை வந்து அவர் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவார். அவர் நோபல் பிரைஸ் ஹோல்டரும் கூட. அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம வந்து ஏன் ஒரு சில அவுட்லேயர் ஈவெண்ட், ஐ மீன் பெரிய சர்ப்ரைஸான ஈவெண்ட்டை பற்றி நம்ம சர்ப்ரைஸ் ஆகுறோம், நம்ம அதை பற்றி மிஸ்டேக் பண்ணிட்டோன்னு நினச்சோம் நம்ம ஏன் சர்ப்ரைஸ் ஆகுறோன்னா, அட்லீஸ்ட் அவர் என்ன சொல்ல வராருன்னா, நீங்கள் இப்போ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, அந்த மிஸ்டேக் வந்து இப்போ உண்மையாலே உங்கள் கண்ணு முன்னாடி தெரியுது, நீங்கள் அதை பார்த்து சர்ப்ரைஸும் ஏன் ஆகுறீங்க, பிகாஸ் நீங்கள் அதை ஆன்டிசிபேட்டே பண்ணல. பட் இந்த மிஸ்டேக்லேருந்து நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, இனிமேல் நான் இந்த மிஸ்டேக்கை பண்ண மாட்டேன்னு நீங்கள் சொல்லுவீங்க. பட் உண்மையாக நம்ம என்ன சொல்லணும்னா, நம்ம இனிமேல் இது நடக்கும்னு ஆன்டிசிபேட்டே பண்ணக்கூடாதுன்றது தான் ஒரு பெரிய லெசன். ஐ மீன் ஆன்டிசிபேட் பண்ணனால தான் ஒரு சர்ப்ரைஸே வந்துச்சு உங்களுக்கு. நீங்கள் வேற ஒன்று நினச்சி வேற ஒன்று வந்துச்சு. ஆன்டிசிபேட்டே பண்ணலன்னா என்ன ஆகும்? ஆத்தர் சொல்கிறாரு, த கரெக்ட் லெசன் டு லேர்ன் ஃப்ரம் சர்ப்ரைசஸ் இஸ் தட் த வேர்ல்ட் இஸ் சர்ப்ரைசிங். ஸோ செகண்டாக ஒரு பார்ட் இருக்குது, அது வந்து நான் வேணான்னு நினைக்கிறேன். பிகாஸ் அதில் வந்து ஆத்தர் ஃபுல்லாக பேசுறது எல்லாமே எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட். பிகாஸ் அது வந்து கொஞ்சம் லேசாக ஒரு மாதிரி டெக்னிக்கலாக போகும். அதை பற்றி பேசினா கண்டிப்பாக போர் அடிக்கும். பிகாஸ் நான் இது வரைக்கும் தந்தது எல்லாமே வந்து உங்களோட ஜென்ரல் லைஃபுக்கும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷனுக்கும் மேக் பண்ணுறது, அது எல்லாத்துக்குமே ரொம்ப புரியும். மீன் சிம்பிள் டேர்ம்ஸில் இருக்கும். அதுவும் சிம்பிள் டேர்ம் தான், பட் போனால் போர் அடிச்சிரும். பட் நெக்ஸ்ட் சாப்டர் வந்து என்னன்னா, ரூம் ஃபார் எரர். இந்த சாப்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த புக்லேயே நான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிற சாப்டர் இதுதான். இதை வந்து நான் ஃபுல்லாக போடுறேன். அது வந்து அடுத்த சாட்டர்டே ரிலீஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் உங்கள் கமெண்ட்ஸை கீழே போடுங்க. அண்ட்